Hi everyone. Last video நம்ம inclination of a line and slope of a line பற்றி பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸோட கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் உள்ள செகண்ட் எக்ஸசைஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் whose inclination with positive direction of x-axis is 90 degree. ஸோ நம்ம கான்செப்ட் பார்க்கும்போதே சொன்னேன் இன்க்ளினேஷன்னா ஆங்கிள் சொல்லிட்டு. ஸோ இன்க்ளினேஷன் கொடுத்துட்டாங்க. இன்க்ளினேஷன் வந்து நம்ம எதில் டினோட் பண்ணுவோம்னா தீட்டான்னு சொன்னேன். ஸோ நமக்கு இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லைனோட ஸ்லோப் தான் கேட்குறாங்க. இப்போது ஸ்லோப்புக்கான ஃபார்முலா எப்போனா when theta is given, theta கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா ஸ்லோப்பை வந்து நம்ம mன்னு டினோட் பண்ணுவோம். is equal to m is equal to ஸ்லோப் என்னன்னு பார்த்தோன்னா tan theta. எப்போனா theta கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். m is equal to tan theta. ஸோ m is equal to tan, நமக்கு தீட்டாவோட வேல்யூ தெரியும் 90 டிகிரி. ஸோ m is equal to tan 90யோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா undefined. ஸோ இதுக்கு வேல்யூவே கிடையாது, அன்டிஃபைன்டு. ஸோ அப்போ நம்மளோட ஸ்லோப் என்னவா இருக்குன்னா அன்டிஃபைண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், வாட் இஸ் தி இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன் whose slope is 1. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே லாஸ்ட் ப்ராப்ளமோட வைஸ் வர்ஸா, அதாவது அங்கே வந்து இன்க்ளினேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்க, இங்கே வந்து ஸ்லோப் கொடுத்துட்டு இன்க்ளினேஷன் கேட்குறாங்க. ஸோ இப்போது கிவனில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்லோப்புன்றது என்னென்னா எம் வந்துட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்க்ளினேஷன் தீட்டா தான் கேட்குறாங்க. இப்போது இன்க்ளினேஷனும் ஸ்லோப்பும் பேஸ் பண்ணி ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா எம் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போது நான் எம்மோட வேல்யூ வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா 1 எனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. டேனில் என்ன வேல்யூ என்ன டிகிரி கொடுத்தோன்னா நமக்கு வேல்யூ வந்து 1 வரும்னு பார்த்தோன்னா தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 45. tan 45 தான் வந்துட்டு நமக்கு 1 வேல்யூ வருது. ஸோ தீட்டா இருக்கிற பிளேஸில் என்ன வரும்னா 45 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 45. ஸோ தீட்டா அண்ட் ஸ்லோப் கொடுத்துட்டா ஆங்கிள் அண்ட் ஸ்லோப் கொடுத்தாலே கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்லோப் ஃபார்மில் வந்து m is equal to tan தீட்டா. அது சப்போஸ் ஸ்லோப் கொடுத்துட்டு தீட்டா வேல்யூ கேட்டாலும் இதுதான் யூஸ் பண்ணணும், ஆர் தீட்டா கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், find the slope of a line joining the points sin theta, minus cos theta and minus sin theta, cos theta. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற லைன் வந்துட்டு அந்த லைனுக்கான ஸ்லோப் தான் இப்போ நம்மளை கேட்குறாங்க. ஸோ ஸ்லோப்க்கு ஃபார்முலா இருக்குது when 2 points are given. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து ஸ்லோப் வேல்யூ கேட்டாங்கன்னா நமக்கு அதுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸ்லோப் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. அதாவது change in y coordinate divided by change in x coordinate. ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து நான் x1 y1ன்னு எடுக்கிறேன், இதை வந்து x2 y2ன்னு எடுக்கிறேன். இப்போ y2ன்றது என்னென்னா cos theta. cos theta minus y1 வேல்யூ minus cos theta. So minus of minus cos theta divided by x2 வேல்யூ minus sin theta minus ஃபார்முலாவில் இருக்கிற minus x1 வேல்யூ வந்துட்டு sin theta. So cos theta minus into minus plus cos theta divided by minus இருக்கு. ஸோ minus into minus plus பண்ணோன்னா minus 2 sin thetaன்னு வரும். ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணோன்னா cos theta plus cos theta வந்துட்டு 2 cos theta divided by minus 2 sin theta. ஸோ 2 cancel, இந்த மைனஸ் மேலே கொடுத்துக்கலாம், minus cos theta divided by sin thetaன்னு இருக்குது. ஸோ இதோட cos theta by sin thetaவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா cot theta. ஸோ minus
cot theta. ஸோ இது எதோட வேல்யூன்னு பார்த்தோன்னா ஸ்லோப்போட வேல்யூ தான் மைனஸ் cot theta. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். What is the slope of a line perpendicular to the line joining A 5,1 and P, where P is the midpoint of the segment joining 4,2 and minus 6,4. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏக்கும் Pன்ற பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது. அந்த லைனுக்கான ஸ்லோப் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த பி பாயிண்ட் கொடுக்கல. இந்த பி பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஜாயினிங் இந்த ரெண்டு பாயிண்ட், இங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற லைனோட மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட் தான் வந்து பின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஜாயினிங் 4,2 அண்ட் மைனஸ் 6,4. ஸோ நம்ம மிட் பாயிண்ட்லாம் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா இப்போ P of x, y, அதாவது P பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து x1 y1ன்னு சொல்கிறேன், x2 y2ன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது ஃபார்முலா என்னன்னா x1 ப்ளஸ் x2 by 2 மிட் பாயிண்டோட ஃபார்முலா, y1 ப்ளஸ் y2 by 2. ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்டோட ஃபார்முலா. இங்கே நமக்கு x1 என்ன இருக்குன்னா 4 ப்ளஸ் ஆஃப் x2 ஓட வேல்யூ வந்து மைனஸ் 6, ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 6 டிவைடட் பை 2, கமா y1 ஓட வேல்யூ 2, y2 ஓட வேல்யூ ப்ளஸ் 4 டிவைடட் பை 2, மைனஸ் 2 by 2, கமா 6 by 2. ஸோ இப்போ P பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கோ. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா மைனஸ் 1,3 வரும். இதுதான் வந்துட்டு P பாயிண்ட், P ஆஃப் x, y. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த A பாயிண்ட்டுக்கும் P பாயிண்ட்டுக்கும் உள்ள லைனும் நம்ம அதுக்கு பர்பண்டிகுலராக உள்ள லைனோட ஸ்லோப் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏபின்ற பாயிண்ட்டுக்கான லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நமக்கு A பாயிண்ட் தெரியும் 5,1ன்னு சொல்லிட்டு, அண்ட் P பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு ஸ்லோப் ஆஃப் AP கண்டுபிடிக்கிறோம். ஸோ அகெயின் 2 பாயிண்ட் ஃபார்மில் தான். 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே அகெயின் ஏவோட வேல்யூ வந்துட்டு A பாயிண்ட் வந்து x1 y1ன்னு எடுத்துக்கிறேன், x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே y2 ஓட வேல்யூ 3 மைனஸ் y1 ஓட வேல்யூ வந்து 1 டிவைடட் பை x2 ஓடது மைனஸ் 1, x1 ஓடது மைனஸ் 5. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 2 பை மைனஸ் 6ன்னு இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணோன்னா மைனஸ் 1 பை 3 வரும். ஸோ இது வந்து ஸ்லோப் ஆஃப் AP. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த AP லைனுக்கு பர்பண்டிகுலராக வர லைனோட ஸ்லோப் தான் கேட்குறாங்க. அப்போது பர்பண்டிகுலர் லைன்னாலே அதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு லைன் அதுக்கு பர்பண்டிகுலராக இன்னொரு லைன் வந்துச்சுன்னா அது ரெண்டுத்தோட ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் லைன் perpendicular to AP into slope of AP is equal to minus 1. ஸோ இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 1 வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்லோப் ஆஃப் AP தெரியும். அவங்க கேட்டிருக்கிறது ஏபிக்கு பர்பண்டிகுலராக உள்ள லைனோட ஸ்லோப். அப்போ இதுதான் நமக்கு தேவை. ஸோ ஸ்லோப் ஆஃப் லைன் perpendicular to AP is equal to minus 1. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் போயிடும், divided by slope of AP. ஸோ நமக்கு ஸ்லோப் ஆஃப் AP ஓட வேல்யூ தெரியும். ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை
ஸ்லோப் ஆஃப் ஏபியோட வேல்யூ -1/3. ஸோ -1 ஹோல் டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 3/-1 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ ஆன்சர் வந்துட்டு 3. இந்த ஏபியோட லைனுக்கு பர்பண்டிகுலராக வர லைனோட ஸ்லோப் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் the 3 points 3, -1, a, 3 and 1, -3 are collinear, find the value of a. இங்கே ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் கொலினியர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி கொலினியராக இருந்துச்சுன்னா அதில் ஏன்ற வேரியபிளுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பற்றி பார்த்தோம். அப்போ வந்து 3 பாயிண்ட் கொடுத்து கொலினியர்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிப்போம். அது வந்து வேல்யூ வந்துட்டு 0ன்னு வந்துருச்சுன்னா அந்த 3 பாயிண்ட்டு கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம ஸ்லோப் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். சப்போஸ் ஜென்ரலாக இப்படி கேட்டாங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் ஸ்லோப் பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்கலாம். ஆர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியும் ஆன்சர் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ நமக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கொடுக்கல. நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்கறதுனால நம்ம ஸ்லோப் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்னா இந்த 3 பாயிண்ட்டையும் நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். லெட் ஏன்றது 3, -1, B, a, 3 and C 1, -3. ஸோ given என்ன கொடுத்துருக்காங்கன்னா A, B, C or collinear. ஸோ அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ சப்போஸ் இந்த ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து அந்த 3 பாயிண்ட் கொலினியர்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அண்ட் பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஏசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இந்த 2 பாயிண்ட்டை அடுத்து ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா இந்த 3 ஸ்லோப்புமே எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக வந்துச்சுன்னா அந்த ஏபிசி ஆர் கொலினியர்னு ப்ரூவ் பண்ணலாம். சம்டைம்ஸ் அப்படியும் கொடுப்பாங்க. 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அது கொலினியர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோப் பேஸ் பண்ணி பண்ணால் ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸோ இப்போ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இது கொலினியர்னு அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டதுனால ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி is equal to slope of AC. இது மூணுமே ஈக்குவல் தான். ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்ணி A வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபின்னும் போது இது 2த்துக்கும் நான் எடுக்கிறேன். அதே 2 பாயிண்ட் வச்சு எழுதும்போது y2 - y1, இங்கே y2ன்றது B பாயிண்ட், y2 இங்கே வரும். 3 மைனஸ் ஆஃப் y1ன்றது -1 divided by x2 a minus x1 is 3 is equal to next slope of BC, இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து x1 y1 x2 y2, இதுதான் y2 இருக்கும். -3 minus of y1 வந்து 3 by x2ன்றது 1 minus x1ன்றது a. இப்போ நமக்கு இந்த 2 ஸ்லோப்பை மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா 3 + 1 divided by a minus 3 is equal to -6 divided by 1 minus a. 3 + 1 is 4 divided by a minus 3 is equal to -6 by 1 minus a. இது வந்து நம்ம cross multiply பண்ணிக்கிறோம். So 4 into 1 minus a is equal to -6 into a minus 3. சரி, இதை 4 உள்ள கொடுக்குறோம். 4 minus 4a is equal to இந்த -6 உள்ள கொடுக்குறோம். -6a minus into minus plus 6 3s are 18. ஸோ இந்த a டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரேன். இங்கே ஆல்ரெடி -4a இருக்குது. இந்த -6a இந்த சைடு வரும்போது +6a is equal to இங்கே ஆல்ரெடி 18 இருக்குது. இந்த +4 வந்து இந்த சைடு வரும்போது -4 ஆகிடும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 2a is equal to 14. ஸோ a is equal to 14. இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. டிவைட் பண்ணோன்னா a is equal to 7.
ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொலினியர்னு கொடுத்துட்டதுனால அதோட ஸ்லோப் ரெண்டு பாயிண்ட்டுக்கான ஸ்லோப் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா அந்த இதில் தெரியும், அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The line through the points -2,6 and 4,8 is perpendicular to the line through the points 8,12 and x,24. Find the value of x. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வர லைன் அண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி வர லைன், இந்த ரெண்டு லைனும் பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இதில் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் L1ன்றதை வந்து லைனாக எடுத்துக்கிறேன். எந்த லைனுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைனோட நேம் வந்து L1ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனை வந்துட்டு L2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு லைனுமே பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த L1க்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன் அண்ட் L2க்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு ஸ்லோப்பும் எப்படி இருக்குன்னா அதோட ப்ராடக்ட் வந்துட்டு -1ன்னு இருக்கும். பிகாஸ் அந்த ரெண்டு லைனும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் L1, இந்த லைன் L1ன்றது ஃபர்ஸ்ட் லைன், இந்த லைன் 1க்கான ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். அதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா M1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனோட ஸ்லோப்பு. அப்போது y2 - y1, இங்கே y2ன்றது 8 மைனஸ் y1ஓட வேல்யூ 6 டிவைடட் பை x2ன்றது 4 மைனஸ் of x1ன்றது -2. ஸோ என்ன வரும்னா 8 - 6 is 2 divided by 4 minus into minus plus 2. 4 plus 2 is 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1/3 வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் L2 செகண்ட் லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நேம் வந்து நான் M2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து y2 வந்து 24 மைனஸ் y1ஓட வேல்யூ 12 டிவைடட் பை x2ஓட வேல்யூ வந்து x மைனஸ் x1ஓட வேல்யூ வந்துட்டு 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 24 - 12 is 12 டிவைடட் பை இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது x - 8ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது இந்த ரெண்டு லைனும் சென்ஸ் எப்படி இருக்குன்னா L1 is perpendicular to L2. இந்த லைன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால therefore இது பர்பண்டிகுலராக இருந்தால் அதோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னா M1 into M2. அதோட ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்லோப்போட ப்ராடக்ட் வந்துட்டு -1ன்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ M1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 1/3 into M2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 12/x - 8 is equal to -1. ஸோ இப்போது 3 1 times 4 times 12. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 4 divided by x - 8 is equal to -1. ஸோ இதை நான் cross multiply பண்ணிக்கிறேன். 4 is equal to -1 into x - 8ன்னு வரும். ஸோ 4 is equal to இந்த -1 உள்ளே கொடுக்குறோம். ஸோ -1 into x minus x minus into minus plus 8ன்னு வரும். ஸோ இந்த -x இந்த சைடு வரும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். அண்ட் இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது, இந்த +4 இந்த சைடு வரும்போது -4ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ x is equal to எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 4. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் ஆகிற லைன் அதை வந்து நான் L1ன்னு எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் ஆகிற லைனை வந்து நான் L2ன்னு எடுத்திருக்கேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு லைன் L1 அண்ட் L2 வந்து பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து இந்த எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா L1க்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம் 2 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி, அதே மாதிரி L2க்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம் 2 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி. அண்ட் இந்த ரெண்டு ஸ்லோப்பும் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால அந்த ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் -1ன்னு கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி
நான் இந்த m1 வேல்யூவையும் m2 வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதில் இன்னும் ரிமைனிங் கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.